ஹலோ கோர்ஜியஸ்! இன்னைக்கு நம்ம ஒரு குட்டியான அல்சி vlog தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோல் கார்ட் டேப் பண்ணிட்டு மெட்ரோ ஏறிடலாம். மெட்ரோ ஏறிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு வந்து அல்சிஃப் வந்துரும். الأبواب تغلق. Doors closing. அண்ட் இப்போ நம்ம மெட்ரோலேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிராசிங் இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம இந்த வெயிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த சிக்னல்ஸும் அதுக்கு ஏற்றபடி தான் மாறும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போய்க்கலாம். அண்ட் வெல்கம் டு அல்சீஃப். அல்சீஃப் வந்து துபாயோட ஒரு கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்பாட்னு சொல்லலாம். என்னதான் வந்து புர்ஜ் கலிஃபா அண்ட் நிறைய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்லாம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்லாம் வரும்போது அவங்களோட கல்ச்சுரல் திங்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து அந்த பக்கூர், அப்புறம் நிறைய அந்த ஆலம் ஸ்டோன், அவங்களோட ஸ்பைசஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து அந்த ஈவிலையெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. இங்கே வந்து நிறைய ஈவிலை வந்து பார்க்க முடியுது. ஈவிலை, அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த மார்பிள்ஸ், அப்புறம் அவங்களோட அந்த கிரானைட் ஸ்டோன்ஸ்ன்னு வந்து நிறைய ஸ்டோன்ஸ், கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு குட்டி பிளானட் மாதிரி இருந்தது. அந்த மார்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது அழகாக இருந்தது. பட் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் சொன்னாங்க ப்ரைஸஸ் எல்லாமே. ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய அந்த சொவீனியர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த குட்டி கேமல் பொம்மையும் இங்கே நிறைய இருந்தது. இங்கே வந்து நிறைய புர்காஸ் அண்ட் அந்த அவங்களோட கல்ச்சுரல் காஸ்டியூம்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அல்சீஃப் வந்து துபாயோட ஒரு ஓல்ட் சாம்னே சொல்லலாம். இந்த ஸ்ட்ரீட்ஸில் இந்த லேண்டன்ஸ், அப்புறம் இதோட ஓல்ட் விண்டேஜ் வைப்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து குட்டி குட்டியான ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அரபிக் ஷாப்ஸ் இருந்தது. நாட் ஓன்லி யூஏஇயில் இருக்க அரப்ஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்க அரப்ஸ் லைக் மொரோக்கோ, அந்த மாதிரியான ட்ரெடிஷன் கூட நம்மளால் இங்கே பார்க்க முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெரக்கோட்டாவில் செஞ்ச இயரிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து பேர்ல் பிரேஸ்லெட், பேர்ல்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய கிறிஸ்டலில் செஞ்ச பிரேஸ்லெட்ஸும் இருந்தது. அண்ட் தே ஹேவ் அ வைட் வெரைட்டி ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் அண்ட் அதர்ஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹைலைட்டுக்கு போக போகிறோம், விச் இஸ் க்ரூஸ். இந்த சைடில் வந்து துபாயோட ட்ரெடிஷ்னல் ஹெரிட்டேஜ்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட் வந்து துபாயோட நைட் க்ரூஸ் நம்மளால் பார்க்க முடியும். Imagine that you're standing, wind and air, candid clips, அப்புறம் ஒரு சாஃப்டான அரபிக் சாங். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த போட்ஸில் வந்து நீங்கள் சும்மா கூட ட்ராவல் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து க்ரூஸ் டின்னர் கூட புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து க்ரூஸ் டின்னர் புக் பண்ணியிருந்தோம். அது வந்து நான் இன்னொரு ஷார்ட்ஸில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ துபாய் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அல்சீஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நைஸ் ஃபைன் ஈவினிங் சும்மா வந்து உட்காந்தா கூட அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நிறைய கஃப்தான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் இந்த ப்ளூ வித் க்ரீம் இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ் பண்ண கஃப்தான்லாம் எடுத்திருந்தேன். அண்ட் தென் வி ரிட்டன் பேக் டு ஹோம். உங்களுக்கு இந்த குட்டியான பீஸ்ஃபுல் அல்சி vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.